காசி யாத்திரை மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது மேற்கொள்ள வேண்டிய புண்ணிய யாத்திரை. நம்மளோட இந்த காசி யாத்திரை பயணத்துல காசி விஸ்வநாதர், விசாலாட்சி தாயார், அன்னபூர்ணி தாயார் இவங்களை தரிசிச்சதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கயா, பிரயாக்ராஜ்னு சொல்லப்படுற அலகாபாத், அயோத்தியா இந்த 4 ஊர்களையுமே ஒரே ட்ரிப்ல சுத்தி பார்க்கறது தான் நம்மளோட இந்த காசி யாத்திரை சீரீஸ். ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கடந்து போகாம நீங்களும் இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் வந்து சுவாமி தரிசிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தாங்க எங்களோட ஆசை. காசி யாத்திரை போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, எப்படி போறது? எவ்வளவு செலவாகும்? கண்டிப்பா பேக்கேஜ்ல தான் போகணுமா? வசதி உள்ளவங்க பேக்கேஜ்ல போவாங்க. அப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கு சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களாலையும் எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜுமே இல்லாம இந்த காசிக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திருப்தியா வீட்டுக்கு போக முடியும். வாங்க காசி மாநகருக்குள்ளார காலடி எடுத்து வைப்போம். ஒவ்வொரு மதத்தினருக்கும் அவங்களுடைய மத வழிகாட்டுதலின்படி தனித்துவமான இடங்களுக்கு யாத்திரை செல்றது வழக்கம். இதுவே நம்ம இந்துக்களுக்குன்னா சபரிமலை, காசி, பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத் இப்படி ஏகப்பட்ட யாத்திரைகள் இருக்குது. இந்த மாதிரி புகழ்பெற்ற யாத்திரைகள்ல ரொம்பவும் எளிமையான யாத்திரை தாங்க இந்த காசி யாத்திரை. இந்த காசி யாத்திரையோடைய முக்கியத்துவம், அதை எப்படி மேற்கொள்றது? காசிக்கு போயிட்டு ராமேஸ்வரம் போகணுமா, இல்ல ராமேஸ்வரம் போயிட்டு காசிக்கு வரணுமா? உண்மையாலுமே காசிக்கு வயசானவங்க மட்டும்தான் போகணுமா? இன்னும் நிறைய அரிய தகவல்களை இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சோ எங்களோட இந்த காசி யாத்திரை சீரீஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களாலையும் எந்த ஒரு பேக்கேஜும் இல்லாம தைரியமா இந்த யாத்திரையை மேற்கொள்ள முடியும். காசி கோடி புண்ணியம் தரும் புனித யாத்திரை. இந்த காசி யாத்திரைக்காக சென்னை சென்ட்ரல்ல இருந்து நாங்க டிராவல் பண்ண போற ட்ரெயின் தான் இந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ். ஆனா ஒரு சந்தேகங்க, ட்ரெயின் நார்த் இந்தியா போகுது, அதுவும் உத்தரப்பிரதேஷ் வழியா பீகாருக்கு போற ட்ரெயின். ஸ்லீப்பர் கிளாஸ்ல புக் பண்ணி வச்சிருக்கோம். அன்ரிசர்வ் கோச்சை பார்த்தாலே தெரியுதுங்க, ஒரு மாதிரி அடைச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரெயின்ல வந்து எப்படி இருக்க போதோ தெரியல, ஸ்லீப்பர் கிளாஸ்ல புக் பண்ணதுனால. சரி பாப்போம், டிராவல் பண்ணாதானே தெரியும். ஆரம்பிக்கும் போதே இப்படி வெக்ஸ் ஆயிட்டானா எப்படி? டிராவல் பண்ணி பாப்போம், எல்லாம் நல்லதுக்கேன்னு நினைச்சு. அம்மா கோச் என்னது? நாங்க இந்த காசி யாத்திரை போக போறோம்னு சொன்னதும் நிறைய பேர் எங்க கிட்ட, இந்த வயசுலயே எதுக்கு காசி யாத்திரை எல்லாம் போறீங்க, உங்களுக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சா அப்படின்லாம் கேட்டாங்க. உண்மையாலுமே காசிக்கு வயசானவங்க மட்டும்தான் போகணுமா? அவங்க சொன்னது ஒரு வகையில கரெக்ட் தாங்க. ஆனா அது இந்த காலத்துக்கு செட் ஆகாது. எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத அந்த காலத்துக்கு. ஒரு காலத்துல இந்த காசி யாத்திரைங்கிறது மினிமம் 3 மாசமாவது எடுக்குமாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு காடுகள், மலைகள் இது எல்லாமே கடந்துதான் அவங்க நடைப்பயணமே மேற்கொண்டிருக்காங்க. அப்பப்போ நடக்கிற காலநிலை மாற்றத்தாலும் கொடிய வன விலங்குகளுடைய தாக்குதல்களாலுமே திரும்பி வர்றதுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு பயணமாக தான் அந்த காலத்துல இதை சொல்லியிருந்தாங்க. அப்படி யாத்திரை போனவங்கள்ல சில பேரு அங்கேயே தங்கி சிவனடியாராகவே மாறி தங்களுடைய கடைசி கால வாழ்க்கையை அங்கேயே கடந்ததும் உண்டு. சோ இந்த மாதிரியான காரணங்களாலதான் வாழ்ந்து முடிச்சு, அதாவது தங்களுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வயசானதுக்கு அப்புறம் காசி யாத்திரையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைல்ல. காலையில நீங்க ஃபிளைட் ஏறி காசிக்கு ரீச் பண்றீங்க அப்படின்னா தரிசனம் பார்த்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் நம்ம ஃபிளைட் ஏறி நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் இல்லையா? சோ டெக்னாலஜி அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆன இந்த காலத்துல காசிக்கு வயசானவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்றது இந்த காலத்துக்கு செட் ஆகாது. ஆரம்பமே பயங்கர சத்திய சோதனையா இருக்குது. எல்லாமே வந்து சைடு அப்பர்ல கொடுத்துருக்காங்க. சோ 3 சைடு அப்பர் கொடுத்துருக்காங்களா. பசங்களோட இப்போ வந்துட்டு ஒன்னா உட்கார்றதுங்கிறது பெரிய டாஸ்கா இருக்குது. இந்த சைட் பர்த் பாத்தீங்கன்னா இதுல 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
என்ன பண்ண போறோம்னு தெரியல. கடவுளே. இன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங் 5:40 சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்புற கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல தான் நம்ம இப்போ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. இந்த டிராவல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 மணி நேரம் ஒரு லாங் டிராவல்ங்க. இது திங்கட்கிழமை காலையில 5:30க்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வாரணாசிக்கு ரீச் பண்ணிருக்கு. என்னன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு பீகார் சாப்ரா வரைக்கும் போகுது. ஸோ பீகார் போற ட்ரெயின் அப்படிங்கறதுனாலயே டிராவல் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா வரதான் செய்யுது. பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா, ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா, ஹரே கிருஷ்ண ஹரே ராம் ராதே கோவிந்தா, ஹரே கிருஷ்ண ஹரே ராம் ராதே கோவிந்தா, ஹரே கிருஷ்ண ஹரே ராம் ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா. ஓகே, டைம் சரியா 9:30 மணி ஆகுது. நம்ம இப்போ வந்து ஓங்கோல் ஸ்டேஷன் தாண்டி போய்கிட்டே இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறோமா, ஸோ இந்த நார்த் இந்தியா போகிற டைம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோமே. ஏன்னா நம்ம அன்ரிசர்வ்டில் ஏற வேண்டியவங்க கூட ரிசர்வேஷனில் ஏறிடுவாங்க. ஸோ இந்த சைடில் வந்துட்டு டிடிஸும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டாங்க. பைசா வாங்கிட்டு அப்படியே ஈஸியாக விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ட்ரெயின் ட்ராவலெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்களும். இன்னைக்கு இந்த கோச்ல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து கூட்ட நெரிசலும் இல்லை, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ வரைக்கும் வந்து ஜேர்னி பார்த்தீங்கன்னா பக்தி மயத்தோட நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களாம் நல்லா பஜனை எல்லாம் பாடிக்கிட்டு ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. ஆசைப்படக்கூடாது, ஏன்னா இன்னும் கூட ஒரு நாள் நம்ம இன்னும் ஜேர்னி இருக்கு இல்லையா. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பிகாஸ் இன்னும் விஜயவாடா கூட நம்ம தாண்டலை. ஸோ நாளைக்கு பொழுது இதே மாதிரியே சந்தோஷமா நிம்மதியா டிராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம்தான். ஓகே, டைம் ஆயிடுச்சு, காலையில பார்க்கலாம். குட் நைட். காசி யாத்திரையை மேற்கொள்ள போறோம். அதுவும் 1 இல்ல 2 இல்ல மொத்தமா 4 ஊருக்கு. மொழி தெரியாத ஊர் வேற, எங்க தங்குறது? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம், இருக்கவே இருக்கு யாத்ரா தாம் ஆப். இந்தியால இருக்கிற மேக்சிமம் கோவில் நகரங்கள்ல இந்த யாத்ரா தாம் லிங்க்டு ஹோட்டல்ஸே நிறைய கிடைக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து உங்களுக்கு டார்மெட்ரிஸ் கிடைக்குது. அதே மாதிரி 300 ரூபாயில இருந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் கூட கிடைக்குது. ஸோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரூம்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஆனா ஒண்ணு, நீங்க எந்த ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணாலும் அது கோவிலுக்கும் ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸை பார்த்து சூஸ் பண்ணிக்கிறதாங்க பெஸ்ட். குட் மார்னிங். டைம் 10 மணி ஆச்சுங்க. நம்ம நாகூர் நோக்கி தான் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே. எங்களோட பிரேக்ஃபாஸ்டையும் முடிச்சாச்சு. அதுவும் கரெக்டா 7:30 மணிக்கு. ஓப்பனிங்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. விஜயவாடாக்கு அடுத்தது ஆஸ் யூஸ்வல் இது வந்து அன்ரிசர்வ் கோச்சா இல்லை ரிசர்வேஷன் கோச்சான்னு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு தான் வந்துட்டு அப்படியே ஒரு டம்ப் பண்ணி பேசஞ்சர்ஸ் இதில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம பர்த்ல யாரையும் நம்ம உட்கார அலோவ் பண்ணல, அது வரைக்கும் ஓகே தான். என்ன ஒண்ணு, இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்குது. ஏன்னா ஒரு 80 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 100 சில்லற பேருக்கு மேல டிராவல் பண்றோம் அப்படின்றது அது ஒன்றும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை. ஓகே, பார்க்கலாம் இனி எப்படி இன்னும் டிராவல் எப்படி இன்னும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் காலையில வந்து நான் எழுந்திருக்கும் போதே இங்க ஒரு வாய்க்கா தகராறு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வேற யாருக்கும் இல்ல, என் ஹஸ்பண்டுக்கும் இன்னொருத்தருக்கும். அவங்க வந்து RAC சீட்டை வந்து அவங்க வந்து ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட் நமக்கு அப்பர் பர்த் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம டே டைம்ல இங்க உட்காந்துதான் டிராவல் பண்ணணும்னு சொல்லும் போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்க மேல் பர்த்லயே தான் உட்காந்துக்கணும், அங்கேயே தான் தூங்கிக்கணும், அது உங்களோட பர்த், நீங்க அதுலதான் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வாக்கிய தகராறு. அவங்க கிட்ட அதை சொல்லி புரிய வச்சு அவங்க கொஞ்சம் ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ நமக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு என்னன்னா, இந்த ட்ரெயின் ஜேர்னில சில பேருக்கு இது தெரியாது. மேபி நான் உங்களுக்கு இதை சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் பர்த்தை பொறுத்த வரைக்கும்
2 நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல 2 நம்பர் இருக்கும் மேல இருக்கும் இல்லையா. நீங்க தூங்கும் போது வந்துட்டு உங்களோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க அந்த ஃபுல் பர்த் எடுத்துக்கலாம். ஆர்ஏசில வரவங்க வந்துட்டு 2 பேர் வருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த 2 பர்த்ல அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கலாம். ஓகேங்களா. இதே வேற வேற ஆட்கள் வரீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு தூங்க முடியாது. பட் அவங்க அந்த சைட்லயும் நம்ம இந்த சைட்லயும் அப்படின்னு உக்காந்துக்கிட்டே தான் தூங்கிக்கணுமே, வேற ஆப்ஷன் கிடையாது. இதுவே டே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா காலையில 6 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் நீங்க வந்துட்டு இந்த பாதி போர்ஷன் இது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மேல் பர்த்ல இருக்கிறவங்க நம்மளுடைய பர்த் நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கூட சண்டை போட்டவங்க இததான் ரூலா எடுத்து பேசுறாங்க. சோ அப்பர் பர்த்ல இருக்கிறவங்க அப்பர் பர்த்லயே தான் இருக்கணும், லோயர் பர்த்ல இருக்கிறவங்க நாங்க 2 பேர் இதுல டிராவல் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட ரூல்ஸ் பேசினாங்க. அந்த ரூல் கிடையாதுங்க. டே டைம்ல உங்க சீட் நம்பர் லோயர்ல இருக்கும்போது நீங்க இந்த பாதி சீட்டை எடுத்துட்டு நீங்க சிட்டிங்ல கூட உக்காந்துக்கலாம், தப்பே கிடையாது. சரிங்களா. காசி யாத்ரால நாங்க சொன்ன அந்த 4 லொகேஷனுக்கும் ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தா நீங்க முதல்ல அலகாபாத்னு சொல்லப்படுற பிரயாக்ராஜ் போறது தாங்க பெஸ்ட். ஏன்னா இந்த பிரயாக்ராஜ்ல இருந்து எல்லா லொகேஷன்ஸ்க்குமே உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா ட்ரெயினும் கிடைக்குது. அதே சமயத்துல நம்ம சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 5 ட்ரெயின் இப்போதைக்கு பிரயாக்ராஜுக்கு ரன் ஆகுது. இருந்தும் நாங்க ஃபர்ஸ்ட் வாரணாசிக்கு போற மாதிரி தாங்க பிளான் பண்ணோமே. ஏன்னா அன்னைக்கு சனிக்கிழமை இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினும் மிட் நைட் 1:45 பிரயாக்ராஜ் ரீச் ஆகுது. இன்னும் ஒரு 3.5 மணி நேரம் நம்ம அதே ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம்னா ஓரளவுக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வாரணாசிக்கு போய் ரீச் பண்ணிடலாம்ல. அதனாலதான் எது எப்படியோ முதல்ல வாரணாசிக்கு போறோம்னு முடிவாயிடுச்சு. ஒருவேளை நீங்க ஃபிளைட்ல போறீங்கன்னா வாரணாசில ஏர்போர்ட் இருக்குது, ஸோ ஈஸியா ரீச் பண்ணிடுவீங்க. இதுவே ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தா தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சென்னைக்கு ட்ரெயின் ஏறி வந்துட்டு அங்க இருந்து வாரணாசிக்கு ட்ரெயின் மூலியமா ஈஸியா வந்துடலாங்க. நம்ம சென்னையில இருந்து வாரணாசி போறதுக்கு மொத்தமாவே 3 ட்ரெயின் தான். ஒன்னு காசி தமிழ் சங்கம், இன்னொன்னு பாட்னா எக்ஸ்பிரஸ், 3வது நம்ம இப்ப டிராவல் பண்ணிருக்க கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா. இதுவே நீங்க ராமேஸ்வரம், திருச்சி, மதுரை இந்த ஏரியால இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு ட்ரெயின் ரன் ஆகுதுங்க. நீங்க டைரக்டா வாரணாசிக்கு அது மூலமா வந்துடலாம். அந்த எல்லாமே வீக்லி ட்ரெயின்ஸ், டெய்லி கிடையாது. ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டா பிளான் பண்ணணும்னா இந்த இட்டார்சி இந்த ஸ்டேஷனுக்கு நம்ம டெய்லி ட்ரெயின் இருக்கு. இங்க வந்துட்டு இங்க இருந்து கூட நம்ம ட்ரெயின் மாறிக்கலாம். ஏன்னா இந்த இட்டார்சில இருந்து தான் பிரயாக்ராஜ், வாரணாசி இந்த 2 ஊருக்குமே ஃப்ரீக்வெண்டா நிறைய ட்ரெயின் ரன் ஆகுதுங்க. ஓகே, நம்ம ஜபல்பூர் ரீச் ஆயாச்சு. டைம் 6:40. இந்த கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா ஜபல்பூர் வரைக்கும் ஓகே. ஆனா இதுக்கு மேல குளிர் எக்ஸ்ட்ரீமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளாத்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை வின்டர் கிளாத்ஸ்ல மிஸ் பண்ணாம கிளவுஸ், மங்கி குல்லா, சாக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஏன்னா கிளைமேட் எப்படி பார்த்தாலும் 7 to 8 டிகிரி ஆகும் நீங்க வாரணாசி ரீச் ஆகுறதுக்குள்ள. பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா குளிர் ஆரம்பிச்சிருக்குது. லைட்டா குளிர்ந்து அப்படின்னு உடனே டக்குன்னு அதுக்குதான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இதெல்லாம். அதனால எடுத்து மாட்டியாச்சு. ஆக்சுவலா நம்ம வந்து ஜான்வரி டைம்ல வந்துட்டு போறோம் இந்த நார்த் சைட்ல அப்படின்னா நம்ம ஊர் மார்கழி மாசத்துல இருக்கிற குளிரை விட அங்க ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நம்மளோட அவுட்ஃபிட்ஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பேக்கே பண்ணியிருந்தோம். இதுவே சம்மர்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமா வெயில் அடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வணக்கம். உங்களுக்கு நீங்க எத்தனாவது முறை வரீங்க? இந்த வருஷத்தோட 5வது டைம். காசில நம்ம தமிழ் மக்கள் போறோம்ல, நம்மளால ஈஸியா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியுதுங்களா? ஆமா, பண்ணலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். கண்டிப்பா பண்ணிடலாம். நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தில் தங்குனா ரொம்ப பெஸ்டா இருக்கு. ரொம்ப பெஸ்டா இருக்கு. தங்குற அதே நாட்டுக்கோட்டை சத்திரத்துல நாங்களும் புக் பண்ணிருக்கோம். சூப்பர். அந்த புக்கிங் மோட் நான் சொல்றத விட நீங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. எப்படி புக் பண்றது? புக் பண்றது பாத்தீங்கன்னா உங்க வாட்ஸ்அப்ல நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்ல நீங்க நாங்க எப்போ வர போறோம், எத்தனை நாள் ரூம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா பிளஸ் ஒருத்தரோட ஆதார் கார்டு வந்து சென்ட் பண்ணணும். ஆதார் கார்டு சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்க மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு ரூம் நம்பர் வந்து புக்கிங் நம்பர், கோட் நம்பர் கொடுத்துருவாங்க. இது காசு வாங்க மாட்டாங்க. இந்த புக்கிங் கோடு போய் நீங்க போற டைம்ல இந்த புக்கிங் கோட் நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உண்டான ரூம் வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நீங்க அதை தங்கிக்கலாம். சப்போஸ் உங்க சூழ்நிலை போக முடியாத சூழ்நிலைக்கு மறுபடியும் வந்து எங்களால வர முடியலன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ரூம் வந்து வேறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. முக்கியமான கோயில்னா காசி விஸ்வநாதர், அன்னலட்சுமி, விசாலாட்சி, காலபைரவர், மணிகர்ணிய காட், ஹரிச்சந்திரா காட், நிறைய காட் இருக்கு. 84 காட் இருக்கு.
நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நடந்து ரீச் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே எல்லாமே நடந்துருச்சு. நடக்க ரீச் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், ஓகே சார். கோவில் நடை எத்தனை மணிக்கு திறக்கறாங்க, எத்தனை மணிக்கு சாத்துறாங்க? காலையில 4 மணிக்கு திறந்துருவாங்க, நைட்டு 10 மணிக்கு சாத்திடுவாங்க. காலையில நேரத்திலேயே போனீங்கன்னா மங்களாரத்தின்னு இருக்கு, சாமி கையிலேயே நம்ம தொட்டு கும்பிடலாம். தொட்டு வணங்குறாங்களா? கண்டிப்பா தொட்டு கும்பிடலாம், அரை மணி நேரம் மட்டும். அரை மணி நேரம். அதுக்கு மேல வந்து கூட்டம் வந்துடுறதுனால 4 சைடு 4 கேட் இருக்குது, 4 சைடுல இருந்து பீப்புள் அதிகமா வர்றதுனால நீங்க டக்குன்னு பார்த்துட்டு வெளியே போற மாதிரி தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் காலையில நேரத்திலேயே போயிருங்க, அதான் பெஸ்ட். இப்ப சிவன் வந்து ஒரு சூழ்நிலையில வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம அந்த காசி தெருவுல வந்து நடந்து போகும்போது பசிக்காக வந்து அன்னலட்சுமி அங்க போய் யாசகம் கேட்டிருக்காரு. அந்த அம்மா வந்து சாப்பாடு போட்டதாக ஐதீகம். அதே மாதிரி இந்த இப்ப வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அங்க நம்ம காசி விஸ்வநாதர் சாமி கும்பிட்டு வெளியே வந்தீங்கன்னா அவருக்கு பேக் சைட்லயே அன்னபூரணி அப்படின்னு டெம்பிள் இருக்கு. அங்க போனீங்கன்னா காலையில 11 மணில இருந்து ஒரு சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஃப்ரீ ஃபுட் எல்லாமே, இட்லி என்ன வேணா கொடுக்குறாங்க, வடை எல்லாமே கொடுக்குறாங்க. அங்க நீங்க எந்த டைம்ல போனீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் அப்படியே விசாலாட்சி போனீங்கன்னா எல்லா பக்கமும் சாப்பாடு கொடுக்குறாங்க. நீங்க அதை தேடி பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா சாப்பாடு ஃப்ரீ ஃபுட் கிடைக்கும். 4 நாள் காசில இருக்கான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் காலபைரவர் கோயில், அப்புறம் கங்காரத்தி, சில பல கோயில்கள் பார்ப்போம். அடுத்த நாள் வந்து நம்ம காசி விஸ்வநாதர் காலையில் நேரத்திலேயே தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் எல்லா கோயில் ஒவ்வொரு காட்டா போய் பார்ப்போம். பார்த்துட்டுங்க ஒரு 4 நாள் இதே மாதிரி பண்ணிட்டு நாங்க 4 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். ஓகே சார், ஓகே. 2 நாள் ஒண்ணா தான் தங்க போறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. டைம் சரியா 10 மணி ஆகுதுங்க. நல்லாவே குளிர ஆரம்பிச்சிடுச்சு. குளிருக்கு எதமா ஒரு இடம் செட்டில் ஆயிட்டு உட்காந்தாச்சு. சாப்பாடு தாங்க கொஞ்சம் சொதப்பலாவே இருந்துச்சு. என்னன்னா வீட்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே நாங்க இன்னைக்கு காலையோட காலி ஆயிடுச்சா. ஸோ லஞ்சுக்கும் டின்னருக்கும் வந்துட்டு நாங்க ரயில்வே ஃபுட்டு தான் வாங்கினோமே. ரொம்ப சாப்பிடவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ராவலிங் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுட் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நம்ம நினைக்கிற மாதிரி டேஸ்டான ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக வெளியில் கிடைக்காது. ஐ மீன் உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு நல்லா வீட்டிலே சமைச்சு கொண்டு வந்துடுங்க, சரிங்களா? குட் நைட்ங்க. நாளைக்கு காலை நம்ம வாரணாசியில் பார்க்கலாம். காசி, பனாரஸ், வாரணாசி, ஒரு ஊருக்கு எதுக்கு இத்தனை பேரு? ஆக்சுவலா ஆதி காலத்துல இந்த ஊரோட பேரு காசின்னு இருந்திருக்குது. அதுக்கப்புறமா பனாரஸ்னு மாத்திருக்காங்க. இப்ப வழக்கத்துல இருக்கிறது வாரணாசி. ஆக்சுவலா வருணா, அசி இந்த 2 நதிகளுக்கு இடையில இருக்கிற சிட்டிங்கிறதால தான் இந்த ஊருக்கு வாரணாசின்னு பேர் மாறிச்சாம். அப்போ கங்கை நதி, இந்த 2 நதிகளும் கலக்கிறதே புண்ணிய நதியான கங்கையில தானா. ஹாய், நம்ம இப்போ வாரணாசி ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சுங்க. இந்த காசி பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் தான் வந்துட்டு இந்த வாரணாசி ஜங்ஷன். இது பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. 2வது வந்து தீன் தயாள் உபாத்யாய் ஜங்ஷன். இது வந்து கோவில்ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இது 2ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரயில்வே ஸ்டேஷனே. 3வது வந்து பனாரஸ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நம்ம சென்னையிலேருந்து வர எல்லா ட்ரெயினுமே வந்துட்டு இந்த வாரணாசி ஜங்ஷன்ல தான் நிப்பாட்டுவாங்க. ஓகேங்க, அட்லாஸ்ட் நம்ம வந்து இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் வெளியில இருந்து ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சி நம்ம புக் பண்ணியிருக்கிற நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த மடத்துக்கு தான் போக போறோம். வாங்க. அடிஷ்னலா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நிக்கிற மாதிரி இங்க இன்னும் 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்க. ஒன்னு வாரணாசி சிட்டி, இன்னொன்னு காசி ரயில்வே ஸ்டேஷன். இதுல இந்த காசி ரயில்வே ஸ்டேஷன் தான் கோயிலுக்கு நியர்பை ரயில்வே ஸ்டேஷன். அது மட்டும் இல்லைங்க, கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற நமோ காட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனும் கூட. ஆனா நம்ம வந்து அந்த கங்கை காவிரி எக்ஸ்பிரஸ் அந்த சைடே போகாது. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் கயா போயிட்டு அதுக்கப்புறம் வாரணாசிக்கு வரீங்க அப்படின்னா அப்போ இந்த காசி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறது தாங்க பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, நம்ம காசி நகரத்துல கால் எடுத்து வச்சாச்சுங்க. இதுக்கப்புறமா வெளியில வந்துட்டு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் பார்த்து நம்மளோட ரூமுக்கும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி தாயாரையும் தரிசிக்க போகணும். இந்த ட்ரெயின் டிராவல் சம்பந்தமாகவும் வீடியோஸ்ல சொல்லியிருக்கிற வேற ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம், சரிங்களா?
நம்ம இப்போ ஒரு பேட்டரி ஆட்டோ பிடிச்சி நந்தி சர்க்கிள் தான் போய் இறங்க போறோமே. இதுக்கு வந்துட்டு இங்க 4 பேருக்கும் சேர்த்து 150 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நாங்க வாரணாசி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டுக்டுக்னு சொல்லப்படுற பேட்டரி ஆட்டோல இருந்தா இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்ம வாரணாசி ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியில வரும்போதே உங்களுக்கு நிறைய ஆட்டோஸ், பேட்டரி ஆட்டோஸ் இது எல்லாமே வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த இடம் போறீங்க, கூட்டி போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாரே கூட சில ஆட்டோ டிரைவர்ஸ் வராங்க. நீங்க அந்த மாதிரி எதுவும் போயிட்டு புக் பண்ணிக்காதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் கேட்பாங்களே. ஸோ நீங்க வந்து பார்க்கிங், வெஹிக்கிள் பார்க்கிங்லாம் இருக்கு இல்லையா ரயில்வே ஸ்டேஷன் வெளியில, அங்க வந்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பேட்டரி ஆட்டோஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து எப்படின்னா ஃபேமிலியாவே அப்படியே ஒரு ஆட்டோ வந்து பேசிக்கிட்டோம். இதுக்கு 150 ரூபாய் கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க ஏறியாச்சு. நாங்க போய் இறங்க போற இடம் வந்து நந்தி சர்க்கிள். இதுதான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற மெயின் ஒரு ரவுண்டானான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன் அங்க போறோம்னா, நாங்க புக் பண்ணிருக்க நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் வந்து நந்தி சர்க்கிள் ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான். அங்க இறங்கி நடந்து போயிடலாம். இந்த காசி பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லா தெருவுமே குட்டி குட்டி தெரு, கலின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆள் நடந்து போற அளவுக்கு தான் வந்து ரோடோட அகலம் இருக்கும். ஸோ நிறைய இடத்துக்கு வண்டிகள் போகாது. ஸோ நந்தி சர்க்கிள் இந்த மாதிரி பேர்லாம் நிறைய சர்க்கிள்ஸ், நிறைய மெயின் ஏரியா இருக்கும். அங்க இறங்கிட்டு சில இடங்களுக்கு நம்ம நடந்துதான் போக வேண்டியது இருக்கும். சரிங்களா? நந்தி சர்க்கிள் ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்டர் தூரம். ஓகேங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு 5 நிமிஷத்துல போயிடும் நினைக்கிறேன். வாங்க போலாம். ஓகே, இதுதான் நந்தி சர்க்கிள். நந்தி சர்க்கிளுக்கு வந்து இறங்கியாச்சுங்க. இங்கிருந்து நமக்கு ஒரு 200 மீட்டர் தான் இருக்குது நாட்டுக்கோட்டை சத்திரம் போகிறதுக்கு. இந்த ஊர்ல வந்துட்டு நாட்டுக்கோட்டைன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது, நாட்கோட்டைன்னு சொல்லணும். நீங்க சப்போஸ் இந்த சத்திரத்துல புக் பண்றீங்க அப்படின்னா நாட்கோட், அது எந்த வழின்னு கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. சரிங்களா? வாங்க. இங்க வந்து பல்லு தேய்க்கிறதுக்கு வேப்பங்குச்சி விக்கிறாங்க பாருங்க. இப்ப நான் விலை கேட்டா உடனே வாங்கணும்ன்ற மாதிரி பேசிடுவாங்க. காலையில எதுக்கு வம்பு. இந்த நந்தி சர்க்கிள் இறங்குனதுமே நம்ம கிட்ட நிறைய பேர் ரூம்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்ரோச் பண்றாங்க. மினிமம் 500 ரூபாயில இருந்தே உங்களுக்கு ரூம்ஸும் வந்துட்டு கிடைக்குது. அவைலபிள் பொறுத்து ரேட் அதுக்கேற்ற மாதிரி மாறும். நாங்க அப்படிதான் ஒருத்தவங்கள்ட்ட சும்மா பேச்சு கொடுத்தோம், விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்குறாங்க. இந்த விசிட்டிங் கார்டு வேணும்னா உங்களுக்கு நான் வீடியோல வேணா ஆட் பண்றேன். அச்சோ, நாங்க நந்தி சர்க்கிள் அதுன்னு நினைச்சோம் முன்னாடி காட்டினது, பட் அது கிடையாதுங்க. இதுதாங்க ஆக்சுவல் நந்தி சர்க்கிள். நீங்க வந்து அங்கேருந்து இறங்கி ஒரு 100 மீட்டர் நடந்து வந்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஆக்சுவல் நந்தி சர்க்கிள் வந்துடும். இந்த நந்தி எந்த பக்கம் பார்க்குதோ அங்கதான் வந்து காசி விஸ்வநாதருடைய ஆலயம் இருக்கு. உங்களுக்கு அடையாளத்துக்கு இந்த நேம் போர்டு பார்த்துக்கோங்க. காலபைரவர் டெம்பிள் எவ்வளவு தூரம் இருக்குது, விஸ்வநாதர் கோவில் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படிங்கிறது இந்த நந்தி சர்க்கிள்ல இருந்து தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நந்தி பார்க்குற திசையில வந்துட்டு விஸ்வநாதரோட ஆலயம் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ண போற ரூம் வந்துட்டு இந்த நந்திக்கு பின்பக்கமா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்க்கலாம். இது எழுதியிருக்கு பாரு. கீழே பார்த்து நடங்க. இங்க பாருங்க, காரைக்குடி டிராவல்ஸ். அங்க விக்கி புடவை கடை தமிழ் எழுதியிருக்காங்க. காசிக்கு வந்ததும் தமிழ் மொழியில வந்துட்டு இந்த நேம் போர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. வாங்க வாங்க. ஒரே சந்தா இருக்குது. இப்ப புரியுது ஏன் ஆட்டோக்காரங்க உள்ளெல்லாம் வர முடியாதுன்னு சொன்னாங்கன்னு. அன்னபூர்ணா சாரீஸ் ஃபேக்டரி வந்துட்டோங்க. ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம், கோடோவ்லியா, வாரணாசி. வந்தாச்சு வந்தாச்சு. இந்த காசி நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரம் தமிழ்நாட்டில இருந்து காசிக்கு வரும் பக்தர்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட உருவாக்கப்பட்டதுங்க. ரிசப்ஷன் வந்து 2nd ஃப்ளோர்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். வெளியில இருந்து பார்க்கதாங்க இது சின்னதா வீடு மாதிரி தெரிஞ்சுது.
ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஆத்தி ஏகப்பட்ட ரூம்ஸு. இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த மேனேஜர் கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது, கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 500 பேர் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணலாமா. இங்கே ஆர்டினரி ரூம்ஸு, டீலக்ஸ் ரூம்ஸு, ஒருவேளை நீங்கள் குரூப்பாக வரீங்க அப்படின்னா ஹால் மாதிரி கூட புக் பண்ணிக்கலாம். ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. ஹீட்ரு டீலக்ஸ் ரூம். ஓகே ஓகே தாங்க, நல்ல கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. 4 பேர் தாராளமாக தங்குற அளவுக்கு உங்களுக்கு கட்டில் இருக்குது. கூடவே பாய், தலைக்காணி இதெல்லாமே கூட கொடுத்துருக்குறாங்க. கீழேயும் நல்லா ஸ்பேஷியஸாக தாங்க இருக்குது. நமக்கு இடம் பத்தலை அப்படின்னா கூட கீழேயும் கூட தூங்கலாம் போல இருக்குது. வின்டர் சீசனில் வந்ததால கம்பளியும் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ரூமில் வந்துட்டு அட்டாச் பாத்ரூமோட தான் வாங்கியிருக்கிறோம். ஹீட்டர் இருக்கு. என்ன ஒன்று, ரூமோட ரெண்ட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி, 1500 ரூபாய் பர் டேக்கு. 1500 ரூபாய். இது பட்ஜெட் ட்ரிப்பா இல்ல நீங்க பட்ஜெட்ல தான் போய் ரூம் ஸ்டே பண்றீங்களா? இதானே உங்க டவுட். எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு. இந்த நாட்டுக்கோட்டை சத்திரத்துல பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். இதுவே டீலக்ஸ் ரூமா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. டீலக்ஸ் ரூம்னா இந்த ஹீட்டர் வந்துட்டு அடிஷ்னலா கொடுக்குறாங்க, அதான் வித்தியாசமே. இதுல அடல்ட்டுக்கு தான் 200 ரூபான்னு சொன்னாங்க. அதுவும் 8 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. வெளியில 500 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்குது. ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு ரேட் கொஞ்சம் அதிகம் தான். இந்த ரேட் அதிகமா தான் இருக்கும் அப்படிங்கறது ஆல்ரெடி இங்க ஸ்டே பண்ணியிருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே சொன்னாங்க. எதுக்கும் சும்மா வந்து விசாரிப்போம் அப்படிங்கறதுனாலதான் வந்தோமே. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே நம்ம தமிழ் மக்கள் எல்லாரையும் பாக்குறதுனாலயோ என்னவோ தெரியல, சரி தமிழ்காரங்க வச்சிருக்கிற ஒரு ட்ரஸ்ட் தானே இது, சம்பாதிக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்றதுனால இங்கே தங்கிட்டோம். இந்த சத்திரத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு தானே வரணும்னு சொன்னீங்க. சும்மா வந்து விசிட் பண்ண உடனே உங்களுக்கு ரூமை கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற டவுட் வருதுதான். இங்க அட்வான்ஸ் புக்கிங் கம்ப்ளீட்டா ஃப்ரீங்க. ஸோ சேஃப்டிக்கு எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கறதுனாலதான் இங்க ரூமை புக் பண்ணி வச்சிருந்தோம். விசாரிக்க வந்த இடத்துல எங்களுக்கு ஓகேன்னு பட்டதால நாங்களும் இங்க தங்கிட்டோம், அவ்வளவுதான். ரேட்டு கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, நம்ம இங்கேயே தங்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணதுக்கு முக்கியமான 2 ரீசன் இருக்குது. முதல் காரணம், இங்க 3 வேளையுமே நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்குதுங்க, அதுவும் ரீசனபிள் பிரைஸ்ல. அதே மாதிரி இந்த சத்திரத்துக்குன்னு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க. இங்க கொடுக்குற ஃபுட்டுக்கான செலவை சம்டைம்ஸ் அவங்களே கூட ஏத்துப்பாங்க. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மதிய வேலையில நமக்கு ஃபுட்டு ஃப்ரீயா கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஆனா இந்த ஃபுட்டுக்கான டோக்கனை மட்டும் நம்ம காலையிலே வாங்கி வச்சுக்கணும், மறந்துடாதீங்க. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. டிஃபன் வந்துட்டு அன்லிமிட்டட் தான் இங்க. இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கு. நம்ம வீட்டுல சமைச்ச மாதிரியே தான் இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 2வது விஷயம் நம்பகத்தன்மை. இப்போ நம்மள மாதிரி மொழி தெரியாதவங்க இந்த காசிக்கு பாதுகாப்பா போய் தங்க முடியுமா? இந்த டவுட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கும். நம்ம இந்த சத்திரத்துல தங்குனாலே போதுங்க, அந்த கவலையே வேண்டாம். இது ஜஸ்ட் நேத்தோ இன்னைக்கோ ஸ்டார்ட் பண்ணது இல்லைங்க. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல ரொம்பவே சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சத்திரத்தை நிர்வகிக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவங்க. தலைமுறையா இந்த காசிக்கு வரும் பக்தர்களுக்கு சிறப்பான சேவையை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓவர் கமர்ஷியலும் இல்லாம ஹை ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்காம ஒரு ஸ்டாண்டர்டான சேவை. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நாங்க ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அந்த 500 ரூபாய் ரூமு பீக் டைம்ல இதே ரேட்ல தான் அந்த ரூம் கிடைக்கும்னா எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த நாட்டுக்கோட்டை சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்ப வந்தாலும் ஸ்டாண்டர்டான சார்ஜஸ் தான். அதே மாதிரி இந்த பூஜை புண்ணிய காரியங்கள்ல நம்ம காசில செய்வோம்ல, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட நம்பகத்தன்மையுடன் கூடிய கரெக்டான கைடன்ஸ் சிறப்பா வழங்கிக்கிட்டு வராங்க. இந்த சத்திரத்துக்குள்ளாரையே 2 கோவில்கள் கூட இருக்குதுங்க. அதே மாதிரி இங்கேயே உங்களுக்கு காசி தீர்த்தம், அப்புறம் பூஜை பொருட்கள், பித்தளை பாத்திரங்கள், இது எல்லாமே விற்பனைக்கும் வச்சிருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்னன்னா, காசியில இருக்கிற காசி விசாலாட்சி அம்மன் கோவிலை நிர்வகிக்கிறதே இந்த சத்திரத்தை சார்ந்தவங்க தானா. அது மட்டும் இல்லாம காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு 3 வேளை பூஜையும் அதற்கான பூஜை பொருளையும் வழங்குறது இதே நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தை சார்ந்தவங்க தானா. ஆனா ஒண்ணு, இது சத்திரங்கிறதால எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஆக்சுவலா இது செட்டிநாடு அரண்மனை டைப்ல அமைஞ்சிருக்கிற ஒரு ஹோட்டல்.
ரொம்ப லக்ஸுரியும் இல்லாமல் சேஃபாக க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் காசிக்கு வர நம்ம தமிழர்கள் ஸ்டே பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஹோட்டல். இந்த சத்திரம் காசியில மட்டும் இல்லைங்க, பிரயாக்ராஜ், அயோத்தியா, கயா இந்த இடங்கள்லயுமே இருக்குது. அதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸுமே உங்களுக்கு இப்போ வீடியோல தெரியும். வேணுங்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ரூம்ஸை புக் பண்ணி. ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, சப்போஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ரூம் தான் வேணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியரா ரூமை புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை லேட்டா புக் பண்ணி உங்களுக்கு ரூம் அவைலபிள் கிடைக்கல அப்படின்னா ஹாலில் டார்மெட்ரி மாதிரி தான் தங்க வைப்பாங்களே, வித் இண்டிவிஜுவல் லாக்கர் ஃபெசிலிட்டியோட. ரூம்ஸ் கிடைக்காம தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஹாலில் தங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு காமன் டாய்லெட் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க. அவ்வளோதான், நம்ம வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் காசி விஸ்வநாதர் கோவில், விசாலாட்சி அம்மன் கோவில், அன்னபூரணி அம்மன் கோவில், இன்னும் நிறைய கோவில்களை நாங்கள் தரிசித்த அனுபவத்தையும், காசியில் இருக்கிற 84 காட்ஸும் எப்படி ஈஸியாக ரீச் பண்ணுறது, கங்கா ஸ்நானம், கங்கா ஆர்த்தி எல்லாம் பார்த்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய இந்த காசி யாத்திரை சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல்ல இருந்து வாரணாசிக்கு ட்ரெயின் ஃபேராக ஒரு ஆளுக்கு 875 ரூபாய். வாரணாசியிலிருந்து நந்தி சர்க்கிள் ஆட்டோவில் எங்கள் 4 பேருக்கும் சேர்த்து 150 ரூபாய். நாட்டுக்கோட்டை சத்திரத்துக்கு ரூம் ரெண்ட்டாக எங்கள் ஃபேமிலிக்கு 1500 ரூபாய். இதெல்லாம் தாங்க செலவாச்சு. அப்புறம் ஃபுட் அண்ட் அதர் பர்ச்சேஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு தான் உள்ளெல்லாம் நிறைய இடுக்கு சந்தெல்லாம் இருக்குது. இங்க 24 மணி நேரமும் பிணங்களை எரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம கங்கை நதியில நீராடி ஆச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம வந்து காலபைரவர் கோவிலுக்கு தான் போக போறோமே. ஸோ புத்த மதத்தோடைய தொடக்கமே இங்க இருந்து தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அசோக சக்ரா, அசோக எம்ப்ளம், இது ரெண்டுமே இங்க சிதிலம். அப்புறம் நாங்க சன்கட் மோட்சன் இந்த ஹனுமன் கோவிலுக்கு வந்து ஆசையா ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தோம். நம்ம தான் ஆரத்தியை முன் வரிசையில நின்று பார்க்க போறோம் அப்படின்ட்டு. கடைசியில இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.